இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணினா நாளைக்கு உங்க நிலம் உங்க கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தருக்கு போக வாய்ப்பிருக்கு. பட்டா இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம், ஆனா இதுல ஒரு சின்ன தவறு இருந்தா போதும் 10 வருஷம் கழிச்சு கோர்ட்டு உங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்ற சூழ்நிலை வரலாம். தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இதே ஒரு சின்ன தவறால நிலமும் பணமும் வாழ்க்கை நிம்மதியும் இழந்திருக்காங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, ஏன்னா இது உங்க நிலத்தை காப்பாத்தும், இல்லன்னா உங்க வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்படுத்தும். நம்மில் பல பேர் நினைக்கிறோம், இந்த நிலம் நம்ம குடும்பத்துல பல தலைமுறையா இருக்கு. பட்டா இருக்கே, அப்போ நம்ம நிலம்தானே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், இனிமே பிரச்சனை வராதில்ல. இதுதான் தமிழ்நாட்டுல மக்கள் அதிகம் மாட்டிக்கிற மிகப்பெரிய தவறு. ஒரு நிலம் சட்டப்படி உங்களுடையது ஆகணும்னா 3 விஷயம் கட்டாயம். இந்த 3இல் ஒன்று கூட இல்லன்னா நாளைக்கு அந்த நிலம் உங்களோடது இல்லன்னு ஆகிடும். முதலாவது, அந்த நிலம் உங்க கைப்பகுதியில இருக்கணும். நீங்க அங்கே இருக்கணும். அல்லது விவசாய நிலம்னா அதுல சாகுபடி நடக்கணும். உங்க பேர்ல பட்டா இருக்கலாம், ஆனா அந்த நிலத்துல வேற யாரோ வீடு கட்டியிருக்கலாம், வேற யாரோ விவசாயம் பண்ணிருக்கலாம். நாளைக்கு கேஸ் வந்தா நீங்க இங்க இல்லையே, இவன்தான் இங்க இருந்தான்னு சொன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய நிலை வரும். சட்டத்துல நிலத்தை வைத்திருக்கிறது மட்டும் போதாது, நிலம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். இரண்டாவது, அந்த நிலம் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க வாங்கினீங்களா? அப்பா தாத்தா வழியா வந்ததா? அரசாங்கம் கொடுத்ததா? அல்லது இனாமா? இந்த கேள்விக்கு சரியான டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருக்கணும். நீங்க ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா சேல் டீட் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கணும், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கிளியரா இருக்கணும். ஆனா இங்கதான் பல பேர் இன்னொரு பெரிய தவறு பண்றாங்க. வாரிசு நிலம், அப்பா காலத்து நிலம், தாத்தா காலத்து நிலம். ஒருத்தர் மட்டும் மற்றவர்களுக்கு தெரியாம நிலம் வித்துடுறார். நீங்க அத வாங்குறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, பட்டாவும் வருது. ஆனா நாளைக்கு மற்ற வாரிசுகள் கோர்ட்டுக்கு போனா இந்த சேல் டீட் கேன்சல் ஆகலாம். அப்போ நீங்க கொடுத்த பணம், நீங்க வாங்கின நிலம் எல்லாமே கேள்விக்குறி. இதே மாதிரி அரசாங்கம் கொடுத்த நிலங்கள், அசைன்மெண்ட் லேண்ட், டிஃபார்ம் லேண்ட், இனாம் லேண்ட். இந்த நிலங்களுக்கு விற்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், மாற்று ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். இத செக் பண்ணாம வாங்கினா நாளைக்கு முழுசா நஷ்டம். இப்போ 3வது விஷயம், இதுதான் தமிழ்நாட்டுல அதிக பேர் மாட்டிக்கிற இடம். அரசு பதிவுகளில் உங்க பெயர் இருக்கா? பட்டா இருந்தா போதுமா? இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா போதுமா? இல்ல. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல உங்க பெயர் அப்டேட் ஆகியிருக்கணும். தாலுக் ஆபீஸ்ல விஏஓ ரெக்கார்ட்ல பட்டா டிரான்ஸ்ஃபர், நேம் டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருக்கணும். இதத்தான் மியூட்டேஷன் சொல்றாங்க. இங்க ஒரு உண்மை சம்பவம். ஒரு நபர் 8 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கினார். சேல் டீட் முடிஞ்சது, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, ஆனா பட்டா டிரான்ஸ்ஃபர் செய்யல. 10 வருஷம் கழிச்சு பழைய ஓனர் பெயர்ல தான் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த ஓனரின் வாரிசுகள் கோர்ட்டுக்கு போனாங்க. வாங்கியவனுக்கு பணம் போச்சு, நிலம் போச்சு, வாழ்க்கை முழுக்க டென்ஷன். இதெல்லாம் ஒரே ஒரு மியூட்டேஷன் மிஸ் பண்ணினதால. இப்போ நீங்க யோசிக்கணும், உங்க நிலத்துக்கு இந்த 3 விஷயமும் மேட்ச் ஆகுதா? நிலம் உங்க கைப்பகுதியில இருக்கா? நிலம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற சரியான டாக்குமெண்ட் இருக்கா? அரசு பதிவுகளில் உங்க பெயர் இருக்கா? இதுல ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லனாலும் நாளைக்கு பெரிய பிரச்சனை. இன்னொரு முக்கிய விஷயம், நிலம் எந்த வகை? நஞ்சையா, புஞ்சையா, அக்ரிகல்ச்சரா, புறம்போக்கா, வாட்டர் பாடியா? புறம்போக்கு லேண்ட், வாட்டர் பாடி லேண்ட் வாங்கினா எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் அரசு இடிச்சிடும். அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே முடியாது. நிலம் என்பது கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், குடும்ப எதிர்காலம், குழந்தைகளின் பாதுகாப்பு. ஒரு சின்ன அலட்சியம் பல வருட வாழ்க்கையை சீரழிச்சிடும். அதனால நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த 100% வெரிஃபை பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரே ஒரு தரையாவது நஷ்டத்திலிருந்து காப்பாத்தினா அதுதான் வெற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இன்னொருவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் விழிப்புணர்வு விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.